நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு உங்களுக்கு நல்லதா கெட்டதாங்கிறத இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பிஹெச் வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிஹெச் இஸ் கன்சிடர் நார்மல்ங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நார்மல் கிரிட்டிக்கல் பிஹெச் ஆஃப் த மவுத் வந்து 6.8 to 7.2. இது இஸ் கன்சிடர்ட் வெரி நார்மல். எப்போ பேட் அப்படின்னா 5.5 கீழே போச்சுன்னா இட்ஸ் கன்சிடர்ட் பேட் அசிடிக் பிஹெச். 7க்கு மேலே இருந்தால் இட்ஸ் கன்சிடர்ட் அல்கலைன் பிஹெச். ஸோ தட் இஸ் குட். அதனால தான் நம்ம அல்கலைன் ஃபுட் எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அசிடிக் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த டூத் பேஸ்ட் எல்லாமே என்ன பிஹெச்ல இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். நான் அதை பார்க்கணும். க்ளோஸ்அப் இது வந்து 6ல் இருக்குது. ஸோ 6 இஸ் ஸ்லைட்லி அசிடிக் பிஹெச். ஸோ கண்டிப்பாக இந்த பிஹெச்சை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கோல்கேட் வேத் சக்தி இது வந்து ஆக்சுவலாக பேஸ் கலர் வந்து கிரீன். ஸோ இட்ஸ் 8. ஸோ வேத் சக்தி கோல்கேட் அல்கலைன் பிஹெச். ஸோ திஸ் இஸ் குட் ஃபார் அவர் ஓரல் ஹெல்த். சென்சோடைன் இது வந்து கிரீனில் இருக்குது. ஸோ கிரீன் பிஞ்ச் இஸ் அபவுட் 8. லைட் கிரீனில் இருக்குது. இது 7. இட்ஸ் அ நியூட்ரல் பிஹெச். ஸோ சென்சோடைன் இஸ் ஆல்சோ குட். எல்லாரும் சால்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம ஆக்டிவ் சால்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்டிவ் சால்ட் நல்ல டார்க் கிரீனுக்கு போயிடுச்சு. ஸோ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் வந்து 10ல் வருது. ஸோ this is ஆல்சோ குட் அல்கலைன் பிஹெச். இப்போ ஒவ்வொரு பேஸ்ட்டும் கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு செப்பரேட் ப்ரஷ் அண்ட் செப்பரேட் பேப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்சன்ஸ் டூத் பேஸ்ட் ரொம்ப லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் லைட் கிரீனில் இருக்குது எல்சன்ஸ் டூத் பேஸ்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் 7. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ நியூட்ரல் பிஹெச் டூத் பேஸ்ட். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட். ஃப்ரிட்ஜ் வந்துருக்குது, ஏசி வரப்போகுது.